வெல்கம் டு மை சேனல் ஃபாலோ ரேஹான். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகரில் இருக்க டவர் பார்க்கு தான். இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறமா திறந்துருக்காங்க அந்த டவரை. அதுக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். செம்ம க்ரௌடாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஈவினிங் டைமில் மெயினாக வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கே நல்ல டைம் பாஸ் ஆகும். உங்களுக்கு செம்ம போராக இருக்குன்னா இங்கே வந்துருங்க. நல்லா பேசிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. இந்த டவர் வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் திறந்துருக்காங்க. நீங்களே பாருங்க. போகிறதுக்கு மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓப்பன் பாருங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லா லாங்குவேஜ்லயும் போட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா கவலைப்படாதீங்க, தமிழ்ல கூட போட்டுக்கலாம். தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் டவருக்கு கஷ்டப்பட்டு நடந்து வந்து கடைசியில வந்துட்டோம். இங்க பாருங்க, ஃபுல் அண்ணா நகரே தெரியுது. பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டோம். டாப் வாங்க மேலே போய் பார்க்கணும். செம்ம வியூவாக இருக்குது. சென்னையில் எப்படி இருக்குது அப்படின்னு செம்ம ஷாக்கிங்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. பாருங்க, பார்க்க ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. டவரை சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கை பார்க்கலாம். பார்க்கில் என்ன கிட்ஸ்க்கு ஃபெசிலிட்டி இருக்குது, எப்படி டைம் ஸ்பெண்ட் ஆகும். 5 o'clock வந்து ஃபவுண்டன் வந்து ஓப்பன் ஆகி தண்ணி வந்துடும். அப்புறமா வந்து 6 o'clock வந்து கலர் லைட்லாம் வரும். செம்மையாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்துடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வந்து பார்க் இருக்குது. நான் அப்போவே சொல்லியிருந்தேன்ல, டவரில் இருக்கும் போது கிட்ஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு. இதுதான் அது பார்க்கு. இங்கே வந்து ஒரு பார்க்கு தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் இவ்வளோ பெரிய இடத்துல. அப்படி இல்லை, இங்கே நிறைய பார்க் இருக்குது. அங்கே ஒரு பார்க் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு பார்க் இருக்குது. 3 பார்க்கு என் கண்ணில் மாட்டிடுச்சு. இன்னும் எத்தனை பார்க் இருக்குதுன்னு தெரில, ஆனால் நிறைய பார்க்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாட்ச்மேன்ட்ட கேட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஜாலியாக இருக்கும். இது பார்க்குன்னே சொல்ல முடியாது போல். ஃபுல் ஆஃப் ப்ளே ஏரியா. அடல்ட்ஸ்க்கும் நல்லா வாக்கிங் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்கேட்டிங் போர்டு, ஜாகிங், நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம். இங்கே வாக்கிங் கூட போகலாம் பெரியவங்களுக்கு கூட. கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை. இங்கே நல்லா க்ரீனரியாக நல்லா சில்லாக சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸ் தான் பிடிக்கும். ட்ரீஸ், பிளான்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏரியான்னு சொல்லியிருந்தால இங்கே ஸ்கேட்டிங் கிரவுண்ட் கூட இருக்குது. போட போட்டாங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஸ்கேட்டிங் கிரவுண்ட் கூட வச்சுருக்காங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நிறைய பசங்க ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே பாருங்கள். பசங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்மையாக பண்ணுறாங்க. இங்கே ஒரு அங்கிள் கூட இருக்காங்க. நம்ம ஃபேஸ் கூட ட்ராயிங் பண்ண நல்லா வரைகிறாங்க. பாருங்கள், நிறைய வேவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் போகிறதுக்கு எல்லாம் செம்மையாக இருக்குது கூட இருக்குது. நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஒரு பேட் இல்லை, நிறைய பேட் இருக்குது. மேலே பாருங்க. இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, ப்ளே ஏரியாவும் இருக்குது கிட்ஸ்க்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ளே ஏரியான்னு. டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ தான் ஃபிட்டாக இருக்கும் பாடி. இது வந்து ஹிப்புக்கும் ஸ்டமக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்கும். 6 o'clock ஆச்சுனால டைம் கூட சொல்கிறாங்க. தமிழ்லையும் சொல்கிறாங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சிலம்பம் கூட சொல்லி கொடுக்குறாங்க கோச்சு. நீங்களே பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கலர் லைட்லாம் போட்டாங்க செம்ம ஹாப்பியா இருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஸ்பாட்டு தான் இது